பிரண்டை நம்ம உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? பாத்தீங்கன்னா சும்மா விட்டுறாதீங்க, வாங்கி துவையல் இல்லைன்னா ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு பிரண்டை துவையல் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? பிரண்டையில வந்து இந்த நாறு மாதிரி இருக்கும், அதை மட்டும் எடுத்து போட்டுருங்க. ரொம்ப முத்தின பிரண்டைனா இது மாதிரி தோல் உரிக்கணும். பிஞ்சுனா வந்து அப்படியே போட்டுக்கலாம். இந்த இலையும் வந்து நல்லது, அதனால தண்டையும் இலையும் வந்து பிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், பூண்டு, புளி, காஞ்ச மிளகாய், உளுந்து, அப்புறம் பிரண்டை இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி உளுந்த போட்டு காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம் இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் பிரண்டையை வந்து போட்டுறணும். பிரண்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெடிக்கும், அதனால பயப்பட வேணாம். நல்லா வெந்துருச்சுன்னா கலர் மாறி வரும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி புளியை சேர்த்து 2 கிண்டி விட்டுட்டு இறக்கிருங்க. அவ்வளோதாங்க. பிரண்டை சேனக்கிழங்கு கருணக்கிழங்கு மாதிரி அரிப்புத்தன்மை உள்ளது, அதனால கண்டிப்பாக வந்து புளியை சேர்க்கணும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தேவைக்கப்போ உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. சாம்பார், புளிக்குழம்புக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த துவையல். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் vlogல ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ரெசிபியோட வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.